ஹாய் வியூவர்ஸ், போன வீடியோவில் நம்ம வேர் டு ஸ்டடி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் ஒவ்வொரு ஸ்டாண்டர்டாக சம்ஸ் பார்க்கலாம். இப்போது 9th 10th 8th 6th இந்த 4 ஸ்டாண்டர்டில் இருக்க சம்ஸை கம்ப்ளீட் பண்ணாவே டிஎன்பிஎஸ்சியில் இருக்க சிலபஸில் எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப் டாபிக் கம்ப்ளீட் ஆகிடும். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம 9th ஸ்டாண்டர்ட் பார்க்கலாம். ஹையர் ஸ்டாண்டர்ட்லேருந்து போகும்போது ஹையர் ஸ்டாண்டர்ட் டு லோயர் ஸ்டாண்டர்ட் போகும்போது சம்ஸ் ஈஸியாக இருக்கும். அதனால் இன்றைக்கி நான் 9th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக உங்களுக்கு இந்த வீடியோவில் கவர் பண்ணிடுறேன். மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துருங்க. நான் 9th புக்கு உங்களுக்கு காட்டுறேன் எங்கே இருக்குன்னு. 9th புக்கில் 3rd சாப்டரில் ஜிசிடி இருக்கும். ஜிசிடினா ஹெச்சிசிஎஃப். ஹெச்சிசிஎஃபோட இன்னொரு பேர் தான் வந்து ஜிசிடி. இந்த 9th சாப்டரில் இருக்க இந்த எக்ஸசைஸ் நம்ம ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணிட்டாலே எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப்பில் கொடுத்துருக்க 9th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக கவர் ஆகிடும். ஒரு சம் பார்க்கலாம். இங்கேருந்து தான் 9th ஸ்டாண்டர்ட் ஜிசிடி வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் சம் வந்து 16x³ y² 24x y³ z இந்த சம் கொடுத்துருக்காங்க. இது எந்த மாதிரியான மாடல்னு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நேற்று நான் அப்லோட் பண்ணியிருக்க வீடியோவில் எல்லா மாடல்ஸும் நான் எழுதி போட்டிருப்பேன். அந்த மாடல்ஸில் வந்து 7th மாடலாக ஒன்று கொடுத்துருப்பேன். அதுதான் வந்து ஹெச்சிசிஎஃப் அண்ட் எல்சிஎம். ஹெச்சிசிஎஃப் அப்படின்னா வந்து லோ வேல்யூ எடுக்கணும். ஹெச்னா ஹையஸ்ட்டு, அதுக்கு ஆப்போசிட் லோ வேல்யூ. கண்டிப்பாக காமன் டேர்ம் மஸ்ட் டேக் அப்படின்னா அதில் காமன் டேர்ம் எதாவது இருந்தால் அதையும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும். எல்சிஎம்னா எல்லோட ஷார்ட் ஃபார்ம் வந்து லோயஸ்ட்டு, ஆனால் ஆப்போசிட் வேல் வந்து ஹை வேல்யூ எடுத்துக்கணும். பட் காமன் டேர்ம் வந்து எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ இப்போ நம்ம 9th ஸ்டாண்டர்டில் பார்க்கக்கூடிய சம்ஸோட மாடல் இதுதான். அப்போது இதை நீங்கள் ஃபஸ்ட்டு தரவு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 9th ஸ்டாண்டர்ட் சம்ஸில் போய் பார்க்கும்போது இன்னும் ஈஸியாக புரியும். அப்போ ஹெச்சிசிஎஃப்னா லோ வேல்யூ, காமன் டேர்ம் மஸ்ட் டேக். எல்சிஎம்னா ஹை வேல்யூ, காமன் டேர்ம் நாட் டேக். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற வேல்யூக்கு நம்ம ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி ஒரு சம்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டாவே இப்போ பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி நோட்ஸ் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி படிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் இந்த நோட்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்து 1624ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு ஹெச்சிசிஎஃப் எடுக்கணும். ஹெச்சிசிஎஃப்னாலும் ஒன்று தான், ஜிசிடினாலும் ஒன்று தான். இப்போ நம்ம ஜிசிடி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கு இந்த மாதிரி சமயம் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும்னா, கொடுத்துருக்கிற நம்பர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு நம்ம ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். அப்போது ஹெச்சிசிஎஃப்னா 2L மெத்தடில் போடலாம். இப்படி தனித்தனியாக போட்டுக்கணும். 2 8s are 16, 2 4s are 8, 2 2s are 4, 2 1s are 2, 2 12s are 24, 2 6 are 12, 2 3s are 6, 3 1s are 3. அப்போது 2 into 2 into 2 into 2, 16ஓட வேல்யூ இது கிடச்சிருக்கு. 24ஓட வேல்யூ வந்து 2 into 2 into 2 into 3 கிடச்சிருக்கு. அப்போ இந்த 2 பேரு, இந்த 2 பேரு, இந்த 2 பேரு, இது நாட் பேர். அப்போ இந்த காமனாக இருக்க ரெண்டுத்துக்கும் ஒரு 2, இது காமனாக இருக்கிறதுக்கு ஒரு 2, இது காமனாக இருக்கிறதுக்கு ஒரு 2. ஆன்சர் வந்து 8 கிடச்சிருக்கு. ஸோ இப்படி தான் வந்து ஹெச்சிசிஎஃப் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ நம்பருக்கு நம்ம ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த மாதிரி ஸ்கொயர் வேல்யூ க்யூப் வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு தான் அந்த மாடல் ஃபார்ம்லாம் எழுதி போட்டேன். அதாவது இங்கே எழுதுகிற மறுபடியும் நான் ஹெச்சிசிஎஃப் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு லோ வேல்யூ எடுக்கணும். காமன் டேர்மை மஸ்ட் டேக். அப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்க வேல்யூ வந்து 8ன்னு கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு அதை எழுதிக்கலாம். எழுதிட்டு இந்த இடத்துல வந்து இப்போ இங்கே எக்ஸு பார்க்கணுன்னா இங்கேயும் எக்ஸு பார்க்கணும். அப்போது இந்த இடத்துல காமன் டேர்ம் 2 பேர்த்துக்கிட்டையுமே ஹெச்சிசிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் காமன் டேர்ம் 2 பேர்த்துட்டையுமே இருக்கான்னு பார்க்கணும். அப்போ இங்கே எக்ஸு இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். இங்கே எக்ஸ் இருந்துச்சுன்னா இங்கேயும் எக்ஸ் இருக்கணும். இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது. அப்போ இது நம்ம பார்க்கலாம். அப்போ x³ பெருசா எக்ஸ் பெருசா? அப்போ இங்கே நம்ம கேட்டிருக்கிறது வந்து லோ வேல்யூ. அப்போ x³ வந்து சின்னதா, எக்ஸு சின்னதா? எக்ஸ் தான் லோ வேல்யூ. அப்போ இங்கே நீங்கள் எக்ஸுன்னு எடுத்து எழுதணும். அடுத்தது y காமன் டேர்ம் இருக்கான்னு பார்க்கணும். yயும் இங்கே காமன் டேர்ம் இருக்குது, y இங்கேயும் காமன் டேர்ம் இருக்குது. அப்போது இதில் எது லோ வேல்யூ? y² தான் லோ வேல்யூ. அப்போ அதுதான் ஆன்சர்.
இப்போ மறுபடியும் இசட் காமன் டேர்மாக இருக்குது பார்க்கணும். இசட் இங்கே இல்லை, ஆனால் இங்கே இருக்குது. நான் என்ன சொன்னேன், ஹெச்சிசிஎஃப்னா காமன் டேர்ம் இருந்தால் மட்டும்தான் அந்த வேரியபிளை நம்ம எடுத்துக்கணும். இங்கே இசட் இல்லை, இங்கே இசட் இருக்குது. அப்போ இந்த இசட் வேல்யூ நம்ம எடுக்கக்கூடாது. ஒரு டேர்மில் இசட் ஆப்சண்ட்டாக இருந்தால் கூட அதை நம்ம எடுக்கக்கூடாது. அப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்க வேல்யூ, இந்த சம்மோட வேல்யூ வந்து 8xy². சம் ஸ்லோவாக போனால் தான் புரியும். நீங்கள் அகைன் மறுபடியும் ரிப்பீட்டடாக அந்த சம்ஸை போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வந்துடும். அதனால் ஃபஸ்ட்டு டைம் போடும்போது ஸ்லோவாகவே போடுங்க. அகைன் ரிவிஷன் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக வந்துடும். செகண்ட் சம் வந்து நான் எல்லாமே புக் சம்ஸாக ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் நோட்ஸ் இதை பார்த்து எழுதி வச்சுக்கலாம். y³ + 1 அண்ட் y² - 1. இந்த மாதிரி சம்ஸ் தான் டிஎன்பிஎஸ்சியில் அதிகமாக கேட்பாங்க. ஏன்னா இது வந்து ஃபார்முலா பேசிக்ஸில் வந்திருக்கு. ஸோ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, a³ + b³ ஃபார்மேட்டில் இருக்குது. a³ + b³ ஃபார்முலா a + b a² - ab + b². இந்த வேல்யூவை நீங்கள் இப்படியே முடிச்சுக்கலாம். இல்லைனா புக் ஆன்சர் வந்து கொடுத்துருப்பாங்கன்னா இங்கே 8னா இந்த 8 க்யூபாக மாற்றிக்கலாம், xy². ஆப்ஷனில் இப்படியும் கொடுப்பாங்க, இப்படியும் கொடுப்பாங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஆன்சரை மாற்றி எழுதிக்கணும். இப்போ வந்து a + b a² - ab + b². இப்போது இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஏன்றது y, bன்றது 1. ஸோ y + 1 y² - y + 1. இதுதான் இதோட வேல்யூ. இது எதோட வேல்யூ, y³ + 1ஓட வேல்யூ. அடுத்தது y² - 1. இது a² - b² ஃபார்மேட்டில் இருக்குது. therefore a + b a - b. இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்க வேல்யூஸ் எல்லாம் எழுதலாம். y + 1 y² - y + 1. இது ஃபுல்லாகவே ஒரு டேர்ம். ஸோ y + 1 y - 1. ஹெச்சிசிஎஃப் அப்படின்னா நம்ம என்ன எடுக்கணும், லோ வேல்யூ எடுக்கணும். காமன் டேர்ம் மஸ்ட் எடுக்கணும். காமன் டேர்ம் மஸ்ட் எடுக்கணும். அப்போது இந்த இடத்துல y + 1 இருக்குது, இங்கேயும் y + 1 இருக்குது. அப்போ ரெண்டுத்துக்குமே பவர் 1ஆக தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக இது ஆன்சர் வந்து y + 1 வரும். அடுத்தது காமன் டேர்ம் இங்கே y² - y + 1 இருக்குது. பட் அந்த மாதிரி டேர்ம் இங்கே எங்கேயுமே கிடையாது. அப்போ இந்த டேர்மை நம்ம எடுக்கக்கூடாது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா y - 1 இருக்குது. இந்த டேர்ம் இங்கே இருக்குது, ஆனால் இந்த சைடு இல்லை. அப்போது இந்த டேர்மும் நம்ம எடுக்கக்கூடாது. அப்போ எது காமனாக இருக்குது, y + 1 y + 1. அதுலேயும் லோ வேல்யூ எதுவாக இருக்குது, ரெண்டுமே ஈக்குவல் வேல்யூவாக தான் இருக்குது. அப்போ y + 1 தான் இந்த சம்முக்குண்டான ஆன்சர். அடுத்தது தேர்டு சம் பார்க்கலாம். தேர்டு சம் 2x² - 18 அண்ட் x² - 2x - 3. இப்போ 2x² - 18 இருக்குது. ஒவ்வொரு டேர்மாக சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் எடுக்கும்போது 2x² - 18 இருக்குது. பார்த்தாவே தெரியும், 2 காமனாக எடுக்கலாம். x² - 9ன்னு கிடைக்கும். அகைன் 2, இது a² - b² ஃபார்மேட்டில் இருக்குது. therefore x + இது மறுபடியும் x² - 3² எழுதலாம். சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சால் பண்ணிக்கிட்டே வரணும். 2 × x + 3 x - 3ன்னு இந்த டேர்மை நம்ம எழுதலாம். அடுத்த செகண்ட் டைம் எழுதும் போது x² - 2x - 3. இது ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஃபேக்டரைஸ் பண்ணும்போது இங்கே -3 கிடைக்கும். அப்போ 1 3s are 3ன்னு எடுக்கணும். அப்போ இந்த இடத்துல சென்டரில் மைனஸ் இருக்குது. அப்போ பெரிய நம்பருக்கு தான் மைனஸ் வரும். 1 3s இது 1 × -3 -3. 1லேருந்து -3 மைனஸ் பண்ணும்போது -2 கிடைக்கும். டிவைடட் பை இங்கே x இருக்குது. அப்போ இந்த டேர்மை x + 1 x - 3 ப்ளஸ் மைனஸில் கேர்ஃபுல்லாக எழுதுங்க. அப்போ இதில் வந்து x + 1 x - 3ன்னு எழுதலாம். ஸோ நம்மளுக்கு கிடச்சிருக்க வேல்யூ வந்து நம்ம கம்மா போட்டு எழுதிக்கலாம். 2 × x + 3 x - 3 கம்மா போட்டு இந்த டேர்ம் எழுதணும். இந்த ஸ்டெப்பு கண்டிப்பாக எழுதுனா தான் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக போடுங்க. ஆனால் டிஎன்பிஎஸ்சி ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஷார்ட்டாக புரிஞ்சிடும். பிகினர்ஸ்க்கு புரியணுன்றதுனால நான் ஃபுல்லாக இதை ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஓகே, இப்போ ஹெச்சிசிஎஃப் வேல்யூ எழுத. ஹெச்சிசிஎஃப் ஜிசிடி ஒன்று தான். ஹெச்சிசிஎஃப் வேல்யூ எழுதும் போது இங்கே x + 3 இருக்குது, ஆனால் இங்கே x + 3 இல்லை. அப்போ x + 3 எடுக்கக்கூடாது. காமன் டேர்ம் தான் மஸ்ட் எடுக்கணும். இங்கே x - 3 இருக்குது, இங்கே x - 3 இருக்குது. இங்கேயும் பவர் வேல்யூ 1, இங்கேயும் பவர் வேல்யூ 1. தாராளமாக எடுத்துக்கலாம் x - 3. பட் இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இல்லை. அப்போ அதுவும் எடுக்கக்கூடாது. இங்கே x + 1 இருக்குது, இங்கே x + 1 இல்லை. ஒரு டேர்மில் x + 1 ஆப்சண்ட்டாக இருந்தால் கூட அது எடுக்கக்கூடாது. அப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்க வேல்யூ x - 3.
அடுத்து ஃபோர்த் சம். a minus b whole square, b minus c whole cube, c minus a whole power 4. ஓகே, இது HCFனா நமக்கு என்ன தெரியும்? லோ வேல்யூ காமன் டேர்ம் கண்டிப்பாக எடுக்கணும். அப்போது இங்கே இதில் a மைனஸ் பி இருக்குது, இங்கே b மைனஸ் சி இருக்குது, இங்கே c மைனஸ் ஏ இருக்குது. அப்போ மூணுமே வேறு வேறு டேர்மா? பவர் எப்படி இருந்தாலும் உள்ளே இருக்க டேர்மு தான் பார்க்கணும். இங்கே a மைனஸ் பின்னு இருக்குது, இங்கே b மைனஸ் சின்னு இருக்குது, இங்கே c மைனஸ் ஏன்னு இருக்குது. ஸோ இங்கே வேறு வேறு நேம் இருக்கிறதுனால இந்த மாதிரி எதுவுமே சேமாக இல்லை அப்படின்னா HCFோட வேல்யூ, அதாவது GCDோட வேல்யூ வந்து 1ஆக தான் இருக்கும். கண்ணை மூடிட்டு போட்டுடலாம் 1ன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தான் அதிகமாக கேட்பாங்க. நான் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. இப்போ வந்து a மைனஸ் பி, b மைனஸ் சி, மைனஸ் ஏ எல்லாமே வேறு வேறு நம்பர். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வேறு வேறு நம்பரில் இருக்கிறதுனால நம்ம இதை நம்ம 1ன்னு சொல்லிடணும். எதுவுமே ஈக்குவலாக இல்லை, ஒரு டேர்ம் கூட சேமாக இல்லை அப்படின்னா நம்ம ஆன்சர் வந்து 1னோட முடிச்சிக்கலாம். ஸோ 9th புக்கில் எக்ஸாம்பிள் சம் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது எக்ஸசைஸ் போகலாம். எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு சம் கொடுத்துருக்காங்க. p பவர் 5, p பவர் 11, p பவர் 9. இது இந்த ஒரு வீடியோலேயே 9th புக் கவர் ஆகிடும். அதனால் ஒவ்வொரு சம்ஸும் நீட்டாக எழுதி வச்சுக்கோங்க. இதில் எல்லா ஸ்கொயர் க்யூப் வேல்யூவில் எல்லா மாடலும் இதில் கவர் ஆகிடும். இப்போ இதில் நம்ம GCD வேல்யூ கேட்குறாங்க. GCDனா நம்ம என்ன பண்ணுவோம்? லோ வேல்யூ எடுத்துப்போம், காமன் டேர்ம் மஸ்ட் டேக். அப்போது இதில் காமன் டேர்ம் எல்லாத்துலேயுமே p கரெக்டாக, இதுலேயும் p இருக்குது, இதுலேயும் p வேரியபிள் இருக்குது, இதுலேயும் p வேரியபிள் இருக்குது. ஸோ நம்மளுக்கு தேவை இந்த p வேரியபிளில் லோ வேல்யூ, அதுதானே HCF. அப்போ p வேரியபிள் காமனாக இருக்குது. மூணுத்துலேயும் என்ன லோ வேல்யூவாக இருக்குது? p பவர் 5. அப்போ p பவர் 5 தான் நம்மளுக்கு உண்டான ஆன்சர். அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன். 4x cube, y cube, z cube. ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஒனுக்கு p பவர் 5 தான் கிடச்சிருக்கு. ஆன்சரை செக் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி 2 வாட்டி. இப்போ வந்து இங்கே 4 இருக்குது, இங்கே எந்த நம்பரும் இல்லை, இங்கேயும் எந்த நம்பரும் இல்லை. அதாவது HCFனா இன்னொன்று கம்பேர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஏதாவது ஒரு நம்பர் வேணும். இங்கே அந்த மாதிரி எந்த நம்பரும் இல்லாதனால அதை வேல்யூ நம்ம எடுத்துக்கக்கூடாது. அடுத்தது இங்கே x க்யூப் இருக்குது, இங்கே y க்யூப் இருக்குது, இங்கே z க்யூப் இருக்குது. அப்போ எக்ஸுன்றது வேறு வேரியபிள், ஒய்ன்றது வேறு வேரியபிள், இசட்டுன்றது வேறு வேரியபிள். அப்போ GCD அப்படின்னா நம்ம காமன் வேரியபிள் இருந்தால் அதோட லோ வேல்யூ எடுத்துப்போம். இங்கே எல்லாமே டிஃப்ரெண்ட் வேரியபிளாக இருக்குன்னா ஆன்சர் கண்டிப்பாக 1 தான் வரும். Third subdivision. 9a square, b square, c cube, 15a cube, b square, c power 4. தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம்மில் இங்கே 9 and 15 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 9க்கும் 15க்கும் நம்ம GCD எடுத்துக்கலாம். 3 3s are 9, 3 1s are 3, 3 5s are 15, 5 1s are 5. அப்போ 9க்கு நான் ஆன்சர் 3 into 3. இப்படி தான் GCD இருக்கணும். LCM GCD கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அப்போ இது காமனாக இருக்கிறது 3. அப்போது இந்த நம்பரில் நம்மளுக்கு கிடச்சிருக்க GCDயோட வேல்யூ வந்து 3 ஸ்கொயர். அப்போ அதுதான் ஆன்சர். இங்கே b இருக்குது, இங்கேயும் b இருக்குது, செக் பண்ணிக்கணும். ரெண்டுமே ஈக்குவல் வேல்யூ இருந்தால் ஏதோ ஒரு வேல்யூ மட்டும் எடுத்துக்கலாம். அடுத்த c க்யூப், c பவர் 4. இங்கேயும் காமன் டேர்ம் இருக்குது, பட் லோ வேல்யூ c க்யூப். அப்போ நம்மளுக்கு கிடைச்சக்கூடிய ஆன்சர் இது தான். அடுத்தது ஃபோர்த் சப்டிவிஷன். 64x பவர் 8, 240 x பவர் 6. இந்த மாதிரி சம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம நம்பருக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்பருக்கு தான் நம்ம HCF எடுக்கணும். 32, 16, 2 8s are 8, 2 4s are 4, 2 2s are 4, 2 1s are 2, 120, 60, 30, 15, 5, 5. 2 into 2 into 2 into 2 into 2 into 2. இது எதோட வேல்யூ? 64 வேல்யூ. அண்ட் தென் 240 ஓட வேல்யூ 2 into 2 into 2 into 2 into 3 into 5. இது ரெண்டு பேராக இருக்குது, இது ரெண்டு பேரு, இது ரெண்டு பேரு, இது ரெண்டு பேரு. வேறு எதுவுமே பேர் கிடையாது. 2 2க்கு ஒரு 2, இங்கே 2 2க்கு ஒரு 2, இந்த 2 2க்கு ஒரு 2, இந்த 2 2க்கு ஒரு 2. அப்போ ஆன்சர் 16 கிடைக்கும்.
அப்போ ஆன்சர் 16 கிடைக்கும். இந்த நம்பரோட வேல்யூ வேரியபிள் பார்க்கலாம். இங்கே எக்ஸு காமன் டேர்ம், இங்கே எக்ஸு காமன் டேர்ம், ரெண்டு பேர்த்தில் இருக்க ரோ வேல்யூஸ் எக்ஸ் பவர் 6. அப்போ 16 எக்ஸ் பவர் 6ன்றது தான் நம்மளுக்கு உண்டான வேல்யூ. அடுத்தது ஃபிஃப்த்து சப்டிவிஷன் பார்க்கலாம். ஃபிஃப்த்து சப்டிவிஷன் வந்து ஏ பி ஸ்கொயர் சி கியூப் ஏ ஸ்கொயர் பி கியூப் சி ஏ கியூப் பி சி ஸ்கொயர். பிகினர்ஸ்லாம் ஒரு சம் மிஸ் பண்ணாமல் எழுதி வச்சுக்கோங்க. ஜிசிடி பார்க்கலாம். ஏன்றது இங்கே காமன் டேர்ம், அதில் லோ வேல்யூ வந்து ஏ மட்டும்தான், ஏன்னா ஏ பவர் 1. பின்றது காமன் வேல்யூ, அதில் பி பவர் 1 தான் சின்னது. சின்றது காமன் வேல்யூ, சி பவர் 1 தான் ஆன்சர். அப்போ இதுக்குண்டான ஆன்சர் வந்து ஜிசிடி இஸ் ஈக்குவல் டு ஏபிசி. இதுதான் ஆன்சர். அடுத்தது 6th சம். 35 எக்ஸ் பவர் 5 ஒய் கியூப் இசட் பவர் 4 49 எக்ஸ் ஸ்கொயர் y z cube 14 x y ஸ்கொயர் z ஸ்கொயர். இதுக்கு வந்து நம்ம ஜிசிடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்பர்ஸ்க்கெலாம் நம்ம ஜிசிடி எடுத்துக்கணும். 35 49 14. 5 டேபிளில் 7 டைம்ஸ், 7 டேபிளில் 7 டைம்ஸ், அகைன் 7 டேபிளில் 1 டைம், 7 டேபிளில் 1 டைம், 7 டேபிளில் 2 டைம், 2 டேபிளில் 1 டைம். அப்போ 35 உண்டான ஆன்சர் வந்து 5 × 7 இஸ் ஈக்குவல் டு 5 × 7 கிடச்சிருக்கு. 49க்கு வந்து 7 × 7 கிடச்சிருக்கு. 14க்கு வந்து 7 × 2. அப்போ 3 பேர்த்துலையுமே காமனாக இருக்க ஒரே நம்பர் 7 மட்டும்தான். அப்போ 7 தான் நம்மளோட ஜிசிடி ஒரு வேல்யூவாக இருக்கும். ஜிசிடி இஸ் ஈக்குவல் டு 7 வந்திருக்கு. அட் வேரியபிள் பார்க்கலாம். எக்ஸு காமனாக இருக்குது, இங்கேயும் காமனாக இருக்குது, இங்கேயும் காமனாக இருக்குது. அப்போ எக்ஸ் பவர் 1 தான் ஆன்சர். இங்கே ஒய் காமனாக இருக்குது, இங்கே ஒய் காமனாக இருக்குது, ஒய் காமனாக இருக்குது, ஒய் தான் ஆன்சர். இசட் ஸ்கொயர் தான் இங்கே லோ வேல்யூ. அப்போ இதுதான் ஆன்சர். ஏன்னா எக்ஸ் பவர் 5 எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ்னா எக்ஸ்ட்ரா சின்னது. ஒய் கியூப் ஒய் ஸ்கொயர்னா ஒய் தான் சின்னது. இசட் பவர் 4 இசட் கியூப் இசட் ஸ்கொயர்னா இசட் ஸ்கொயர் தான் சின்னது. ஸோ நம்மளுக்கு கிடைச்சக்கூடிய ஆன்சர் வந்து இதுதான். அடுத்தது 7th சப்டிவிஷன். 25a b cube c 100 a square bc 125 abன்னு கிடச்சிருக்கு. அப்போது நம்ம இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 25க்கு தனியாக, 100க்கு தனியாக, 125க்கு தனியாக ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சினோம். 5 5s are 25, 5 1s are 5, 5 டேபிளில் 20 டைம், 5 டேபிளில் 4 டைம், 2 டேபிளில் 2 டைம், 2 டேபிளில் 1 டைம். 5 2s are 10, ரிமைண்டர் 2 5, 5 5s are 25, 5 1s are 5. அப்போது 25 100 125. இதுக்குண்டான ஆன்சர் வந்து 5 × 5, 5 × 5 × 2 × 2, 5 × 5 × 5. இது மூணுத்துக்கும் காமனாக ஒரே 5, இது மூணுத்துக்கும் காமனாக ஒரே 5. வேறு எதுவும் காமன் பண்ண முடியாது. தேர்ஃபோர் ஜிசிடியோட வேல்யூ வந்து இங்கே 5 இங்கே 5. அப்போ 5 × 5 இஸ் ஈக்குவல் டு 25 தான் நம்மளுக்கு இங்கே ஆன்சர் கிடச்சிருக்கும். இதுக்கு ஒரு 5, இதுக்கு ஒரு 5. இப்போ வேரியபிள் பார்க்கலாம். இங்கே ஏ இருக்குது, இங்கே ஏ இருக்குது, இங்கேயும் ஏ இருக்குது. பட் சின்ன வேல்யூ வந்து ஏ தான். இங்கே பி இருக்குது, இங்கே பி இருக்குது, இங்கே பி தான் சின்ன வேல்யூ. இங்கே சி இருக்குது, இங்கே சி இருக்குது. பட் இங்கே சி ஆப்சண்ட்டாக இருக்குது. ஒரு டேர்மில் ஹெச்சிஎஃப்ல ஆப்சண்ட்டாக இருந்தால் கூட அதை நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஸோ நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் 25 AB. அடுத்தது ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் லாஸ்ட் சம், 8th சம். 3ABC 5XYZ 7PQR. ஓகே, ஃபஸ்ட்டு 3 5 7. 3 1s are 3, 5 1s are 5, 7 1s are 7. அப்போது 3 × 5 × 7 × கிடச்சிருக்கு. 3ன்றது வேறு நம்பர், 5ன்றது வேறு நம்பர், 7ன்றது வேறு நம்பர். அப்போ ஜிசிடியோட வேல்யூ கண்டிப்பாக 1ஆக தான் இருக்கும். வேரியபிள் பார்க்கும்போது இங்கே ஏ இருக்குது, இங்கே ஏபிசி இருக்குது, இங்கே XYZ இருக்குது, இங்கே PQR இருக்குது. முற்றிலுமே வேறு நம்பர். அப்போ இதோட வேல்யூ 1ஆக தான் இருக்கும். தேர்ஃபோர் ஜிசிடியோட வேல்யூ ஃபைனல் வேல்யூ 1. ஓகே,
இப்போ நம்ம 9th ஸ்டாண்டர்டில் இருக்கிற சம்ஸில் எக்ஸாம்பிள் சம்மும் இந்த ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் சம்மும் நம்ம பார்த்துட்டோம். வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக போகிறதுனால நான் பார்ட் 2 வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த டீச்சிங் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது இதில் சம்ஸில் வந்து உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இதை கொஞ்சம் சிரமப்படாமல் நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா மறுபடியும் புக் எடுத்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அந்த நோட்ஸை நீங்கள் ரிவைஸ் பண்ணிவிட்டால் ஸ்கொயர் வேல்யூ கியூப் வேல்யூக்கு உண்டான மாடல் முடிஞ்சிடும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் 2 வீடியோவில் இந்த ஜிசி நான் அப்லோட் பண்ணுறேன். அதுக்குள்ளே நீங்கள் நோட் போட்டு இந்த ஜிசியை ஃபுல்லாக எழுதி வச்சுக்கோங்க. நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி எழுதி வைங்க. ஃபுல்லாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ.